அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் அடுத்த வாரம் அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் சில பகுதியை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் அமெரிக்கா ரஷ்யா இடையிலான அதிபர்களின் சந்திப்பு தோல்வியிலேயே முடிந்து வந்தது. இச்சூழலில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் சந்தித்து உக்ரைன் போர் விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவுக்கு அருகில் இருப்பதால் இந்த சந்திப்பு அலாஸ்காவில் நடைபெறலாம் எனவும் கூறப்படுகிறது. ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரீமியா மற்றும் ரஷ்யா கைப்பற்றியுள்ள டான்பாஸ் ஆகிய பகுதிகள் ரஷ்யா வசம் இருக்கும் என்றும், ரஷ்யா ஓரளவு கைப்பற்றியுள்ள கெர்சன், சபோரிஷியா பகுதிகளை அது உக்ரைனுக்கு விட்டுக் கொடுக்கும் என்றும் பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தமாக நிறைவேற்றப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இச்சூழலில் இச்சந்திப்பு தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், நிறைய ரஷ்யர்களும் உக்ரைனியர்களும் உயிரிழந்து வருவதால் இருவரின் நன்மைக்காகவும் சில பிரதேசங்களை மாற்ற இருப்பதாக தெரிவித்துள்ளார்.